பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நான் உன்னை சிச்சிக்கிறேனா, நான் சில டைம்ல நான் உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னா நீ அதை அசால்ட்டா நினைக்காத. நீ அப்பவே அந்த செகண்டே மனம் திரும்புறதுக்கு முயற்சி எடுத்துன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சிருவோம். நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம ஏசப்ப நமக்கு என்ன பண்ணுவார்னா, சில மனிதர்கள் மூலியமாவோ சில காரியங்கள் மூலியமோ நமக்கு தடையை உண்டு பண்ணுவாரு. சில தண்டனைகள், சில தவறுகள் நமக்கு கொடுத்து அதுல இருந்து நம்ம மீண்டு வெளியே வந்துடலான்றதுக்காக நமக்கு என்ன பண்ணுவாரு? ஏசப்பா சிரிச்சுப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப அசால்ட்டா விடு, பாத்துக்கலாம், விடு, ஏசப்பா நான் கேட்க போறாரு, அம்மா நான் கேட்க போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்க போறாங்க, யாரு கேட்டா என்ன, நான் இஷ்டத்துக்கு நம்ம இப்படி பண்ணிட்டு அப்புறம் மனம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அசால்ட்டா இருப்போம். பாத்தீங்களா? அப்படிலாம் அசால்ட்டா இருக்கக்கூடாது சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. இப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க பிடிக்காத காரியத்தை செய்றீங்க. அப்படி செய்யும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? அதை நீங்க மன்னிப்பு கேட்பீங்க அவங்க கிட்ட. நான் இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க. அதேதான்